வணக்கம் நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, என்றைக்கும் நகருளம் என்ற இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி நீலகிரி மாவட்டம் முழுவதும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எடுத்து வந்து அதை கோர்வையாக்கி தினந்தோறும் உங்களுக்காக நகர்வளம் என்ற இந்த பகுதியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இன்றைக்கு நாம் முதலாவதாக நகர்வள பகுதியில் பார்க்க இருப்பது, இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற இந்த செய்தி தகவல் கோவை கங்கா மருத்துவமனையில் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இதை நமது நீலமலை தொலைக்காட்சியில் நாம் ஒளிபரப்பு செய்கிறோம். கோவையில் இருக்கும் கங்கா மருத்துவமனையில் ஒரு 8 வயது சிறுவனை காலில் அடிபட்டிருக்கிறது என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய கால் ஆபரேஷன் செய்ய வேண்டும், செயல் இழந்திருக்கிறது. அந்த காலை அசைக்க முடியாத நிலையில் இருக்கிறது. அதற்காக அதிக அளவு பணம் செலவாகும் என்ற தகவல் கிடைத்தவுடன் பலரும் சென்று அந்த சிறுவனுக்கு உதவி செய்கிறார்கள். அப்பொழுது எப்படி இது நடந்தது என்று கேட்கின்ற போது, மதுரையிலே இது நடைபெற்றது என்றும், ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது என்றும், ஒரு வாகனம் மோதியதின் காரணமாக அந்த இடிபாடுக்குள் இந்த சிறுவன் சிக்கிக் கொண்டான் என்றும், தலையிலும் உடம்பிலும் கையிலும் காலிலும் பலத்த அடிபட்டு, இவனுடைய தலையில் அடிபட்டதற்கு ஏற்கனவே மதுரையிலே ஆபரேஷன் செய்யப்பட்டு அது ஓரளவுக்கு குணமடைந்ததற்கு பிறகு காலிலே அடிபட்டது அங்கே சரி செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை, அதற்கான வசதிகள் இல்லை. கோவையிலே இருக்கின்ற கங்கா மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்று சொன்னதின் காரணமாக அவனுடைய தாயார் இங்கே கொண்டு வந்து அதற்கான சிகிச்சை செய்வதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார்கள். இந்த செய்தியை, வீடியோவை பார்த்து பலரும் உதவி செய்ய வேண்டும். இந்த ஆபரேஷன், இந்த 8 வயது சிறுவன் மீண்டும் எழுந்து நடந்து பள்ளிக்கூடம் சென்று படித்து அவன் வாழ்க்கை நல்ல முறையில் நடந்திட வேண்டும் என்று விரும்புகின்ற இதயம் படைத்தவர்கள் இந்த சிறுவனுக்காக நீங்கள் உதவி செய்யலாம் என்று கேட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நீலமலை தொலைக்காட்சியும் கேட்கிறது. கொடை கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்குண்டான எங்கே செய்வது, எப்படி செய்வது, யாருக்கு செய்வது என்ற ஒரு தடுமாற்றத்தோடு பலர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கங்கா மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறுவனுக்கு செய்தால் அந்த சிறுவனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும். எழுந்து நடக்கின்ற ஒரு நடை வருகின்ற வாய்ப்பினை அந்த சிறுவன் பெறுவான். அதற்கான உங்களுடைய உதவியை செய்யுங்கள் என்று நாமும் அவர்களோடு சேர்ந்து நீலமலை தொலைக்காட்சியும் கேட்டுக்கொள்கிறது. பயப்படக்கூடாது. ஆபரேஷன்லாம் பண்ணி நல்லபடியாக கூட்டிட்டு போயிடலாம். சரியா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் கங்கா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இடத்துல தான் இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக நாங்கள் பேச வேண்டியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இடுப்புக்கு கீழே செதை எதுவுமே இல்லையாம்மா. அதாவது பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டில் தம்பி வந்து மாட்டிக்கிட்டாரு. பையனுக்கு வயசு என்னங்க? 8 வயசு ஆகுதுங்களா? என்ன படிச்சுட்டு இருந்தாருங்க? 3வது படிச்சுட்டு இருந்தார். என்னங்கம்மா ஆச்சு? எப்படி இது நடந்தது? கேஸுக்கு போயிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உட்காந்துருந்தேன் சார். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து அவங்கள அடிச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள குட்டியான உள்ளே வந்ததும் அப்படியே பில்டிங்குள்ளே வச்சு தம்பியை கொண்டு போயிடுச்சு சார். அப்புறம் என்ன பயலக்காரன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது மண்ணுக்குள்ளே கடந்து கிளச்சி 10-30 பேர் சேர்ந்து கிளச்சி தூக்கணும் சார். ஓ, அது கட்டடம் இடிஞ்சு இவர் மேலே விழுந்துருச்சா? சரி 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 சரி. இவர் ரோட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. யதார்த்தமாக ஒரு வண்டி வந்து இடித்து ஒரு கட்டடம் வந்து இடிஞ்சு கட்டடம் வந்து இவர் மேலே விழுந்துருச்சான். இவங்க ஏற்கனவே வந்து மதுரையில் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. பையனுக்கு வந்து தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு. இந்த இடத்துல எத்தனை தையல் போட்டிருக்குமா? 10 தையலுக்கு மேலே. தலையில் அடிபட்டு தலைக்குள்ளேயே கல் போயிடுச்சாமா. அது வந்து மதுரையில் மீனாட்சி மிஷனில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கால் எலும்பு சம்மந்தமாக இருக்குன்றதுனால கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவசரமாக இந்த பையனுக்கு வந்து இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இதுக்கு வந்து இவங்களுக்கு எமர்ஜென்சியாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. நாங்கள் உடனே கிளம்பி இப்போ கங்கா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். தம்பி, உங்கள் பேர் என்ன தம்பி? சத்யேந்திரன். சத்யேந்திரனா? என்ன படிச்சீங்க? 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸா? என்ன வயசாகுது உங்களுக்கு? 8 வயசு. 8 வயசா?
கால் ரொம்ப வலிக்குதா? தலை எதுவும் வலிக்குதா? சரி சரி, ஒன்றும் பயப்படக்கூடாது. எல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிடலாம். சரியா? ஸ்கூலுக்கு போகணுமா நீ? அவ்வளோதான் தம்பி, இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க அம்மாகிட்ட பேசுவோம். அம்மா, இப்போது மதுரை மீனாட்சி மிஷனில் என்ன சொன்னாங்க? மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் நீ குழந்தை காலை காப்பாற்ற முடியாது, நாங்கள் நீங்கள் அங்கே கங்கா ஹாஸ்பிட்டல் போனால் தான் காலை காப்பாற்ற முடியும், அதை நீங்கள் உடனே அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சார். அதோட நாங்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் போய் 8 நாள் ஆச்சு சார். இப்போ வந்து அப்படிங்களா? ஆமாம் சார். இப்போ என்னென்னா காலுக்கு அடியில் இவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா. கால் வந்து அசைவே இல்லை, இந்த கால், இந்த இடம் மட்டும்தான் அசைவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கால் வந்து அவர் அசைக்கிறாரு, இன்னொரு கால் வந்து முழுமையாக அவரால் அசைக்க முடியல. இதுக்கு இமிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதனால தான் நம்மளும் அப்ரோச் பண்ணாங்க. கேட்ட உடனே நாங்களும் வந்துட்டோம். எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி நம்ம பண்ண போகிறோம். சம்பத் கான், அப்புறம் நம்ம நன்றி மசாலா சார்பாக இந்த சின்ன உதவியை நாங்கள் பண்ணுறோம். ஆனால் ஒரு கை தட்டினா ஓசோலாம் எல்லாருக்கும் தெரியும். எங்களால் ஒரு சின்ன உதவி பண்ணுறோம். இவங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் நாங்கள் கொடுக்குறோம். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க. அதுக்கான டீட்டெயில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அதுக்கான ஜிபே நம்பர் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க. ஏன்னா இவங்களோட தேவைகள் நிறையா இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களோட மசாலா கம்பெனிலேருந்து வந்த வருமானத்துலேருந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தம்பியை வந்து கூட சீக்கிரத்தில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ரெடி பண்ணிடலாம். சரியா? உங்கள் பையனை நீங்கள் கூட்டிட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போவோம். அதை நாங்கள் வீடியோவில் காட்டுவோம் பாருங்கள். சரிங்களா? நான் கூட விஷயத்தில் எல்லாம் ரெடி ஆயிரும். ஒரு கொஞ்ச நாள் தான் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு தம்பி வந்து கூட கூட்டிகிட்டு வந்துடலாம் நம்ம. சரிங்களா? ஒன்றும் நீங்கள் பயப்பட வேணாம். எல்லாம் நம்ம மக்கள் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. நாங்கள் இருக்கோம், பார்த்துக்குறோம். சரிங்களா? தம்பி பழைய வரையும் ஃப்ரெண்டு கூட போய் விளையாடலாம். சரியா? டோன்ட் வரி, பயப்பட வேண்டாம். என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லா பேரும் ஒரு உதவுங்க சார். யாருமே இல்லை சார் எனக்கு என் பிள்ளைய பார்க்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து இவங்களோட ஜிபே நம்பர், இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றோம். உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப சின்ன பையன், நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணி வேகமாக இந்த பையனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆமாங்க, நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அவங்க ஏதாவது ஒரு சின்ன பேமெண்ட், ஒரு 100-200 எது கொடுத்தாலும் இந்த பையனுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்குது. அதனால் அதை சிறுசோ பெருசோ பார்க்காதீங்க. ஏதோ ஒரு சின்ன பேமெண்ட்டாவது அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக இந்த பையனுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பேமெண்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு ஷேராவது பண்ணுங்கள். அது ரொம்ப உதவியாக இருக்குது. எத்தோடு நகர்வடம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.